மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா கூப்பிட்டார், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியானடா. அதான் மழை பெய்யுதுலப்பா, மழை பெஞ்சான்னா உடைய பிடிச்சிட்டு ஊற்ற வேண்டியானடா. உனக்கு என்ன? எங்கள் வீட்டுக்கார் காணாமல் போய் 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கேன். அப்படி பாதகத்தி மழை 10 நாள் ஆகி போச்சுன்னா இன்னைக்கு போய் இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற. இன்னைக்கு தான் அவருக்கு சம்பள நாள். நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பார்க்குற திடீர்னு கையில் 10 பைசா இல்லை. ஐயோ, அப்புறம் என்ன ரெடி பண்ணீங்க? அப்புறம் என்ன பையிலேருந்து எடுத்து கொடுத்தேன். 50 மாம்பழத்தை 80 பேருக்கு எப்படி கொடுப்பேன்? கடையில் வாங்கி குடிப்பேன். அவன் பழசுடா, நல்லா மரியாதை பேச. 50 மாம்பழத்தை 80 பேருக்கு எப்படி தருவேன்? ஜூஸ் பண்ணி குடிப்பேன். ரெடி சாப்பாடுல சால்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துச்சு. ரெடி தோசையில் வெறும் கல்லா இருக்கு, அதான் கல் தோசை. சாப்பாடு எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து சமைக்கிறோம். நீங்க பார்த்து சமைக்கிறீங்க, நாங்க பதறில சாப்பிடுறோம். கண்டுபிடிச்சது ஆண். நீங்க கையில போட்டுக்கிற வாட்சை கண்டுபிடிச்சது ஆனா பெண்ணாங்க? ஆமா ஆண். இந்த செல்ல கண்டுபிடிச்சது ஆனா பெண்ணாங்க? ஐயோ, இத பத்தி எங்க போய் நான் கூகுள்ல போய் பாக்குறது? அது ஆண் தான். பேனாவை கண்டுபிடிச்சது பாரு, பெண்ணை கண்டுபிடிச்சது கூட ஆண். உலகத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது ஆண்கள், அந்த ஆண்களை கண்டுபிடிச்சது நாங்க. நேத்து காதல் பட சீடி பிரிச்சுக்குள்ள வச்சுட்டேன். சில்லுன்னு ஒரு காதல் பார்க்க. என்ன சார், எனக்கு 17 மார்க் போட்டிருக்கீங்களே, அது 100க்கு போட்டிருக்கீங்களா இல்ல 50க்கு போட்டிருக்கீங்களா? 100க்கும் போடல 50க்கும் போடல, உன் மேல உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கேன். போ, பொழைச்சிட்டு போடா, பொழைச்சிட்டு போ. அந்த வீட்டுல டிவி திட்டி இருக்க போன வாரம் போயிட்டு போகுது கழுத. மறுபடியும் ஏன் திருட போனேன்? நான் கேரண்டி கார்டை மறந்து பண்ணிட்டேன். அப்போ போனப்ப ஏன்னா திருட தொழில் பக்தியோட திருடுவாங்க.